கேரளத்துக்கு கிட்டத்தட்ட காவல் தெய்வம் போல் இருக்கக்கூடியவர் தான் ஐயப்பன், சாஸ்தாவினுடைய அபராவதாரம் சொல்றோம். அவருடைய ஆபரணங்கள் இந்த ஊர்ல இருந்தா நகரம், இந்த ஊர்ல இருந்தா நகரம். இதுக்கு ஆரன்முளான்னு பேர் இந்த ஊருக்கு. அது ஆழ்வார் எடுக்கும் போது திருவாரன் விளை அப்படின்னு எடுத்திருக்காரு. நீங்க மேப்ல போட்டேன்னா ஆரன்முளா. இப்போ இதுக்கு ஒரு இன்னொரு சரித்திர சான்று இருக்கு. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்றோம், அதுக்கு ஐவிசின்னு பேர். அதெல்லாம் வந்து இந்த 3000 2000 பிசிஇ பீரியட்ல ரொம்ப சுபிக்ஷமாக இருந்தது. அதுல இந்த தோலாவீரா, ராக்கிகடு, அப்புறம் வந்து மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, இந்த மாதிரி, அதாவது சிந்து நதி, சிந்து நதிங்கிறது இண்டஸ். நீங்க அப்படி இது டிபெட், லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொரு சின்ன பகுதி அவகிட்ட இருக்கு, அதையும் எடுத்துன்னு. அப்புறம் அந்த பக்கம் இருக்கு. அப்படி கொஞ்சம் அப்படியே பாகிஸ்தான் வழியா முல்தான் வழியா போய் கராச்சி கிட்ட போய் சங்கமமாறுது சிந்து நதின்னு பேரு. சிந்து நதியின் இசைன்னு பாரதியார் பாடியிருக்காரு. அந்த சிந்துங்கிறதுக்கு இந்த பக்கம், அதாவது சிந்துக்கு அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான், கைபர் பக்தூன்குவா, என்னென்னவோ குவேட்டா, ஏதோ இடம்லாம் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தேன்னா சரஸ்வதினு ஒரு நதி உற்பத்தம் ஆயிட்டு இருந்தது. இப்ப நமக்கு அவ்வளவா சரஸ்வதி தெரியல. அது இந்த ஹரியானா, ராஜஸ்தான் வழியா, குஜராத் வழியா பரவி இந்த இடத்துக்கு போகும். இந்த இண்டஸுக்கும் சரஸ்வதிக்கும் இடையே இருந்த ஒரு சிவிலைசேஷன், அதுக்குதான் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்றோம். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல மெட்டலர்ஜி வாஸ் வெரி ஸ்ட்ராங். அப்ப இந்த டான்சிங் கேர்ள் எல்லாம் நீங்க ஹிஸ்டரியில 8th ஸ்டாண்டர்ட்ல ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரும். அந்த டான்சிங் கேர்ள் பத்தி ஒண்ணு படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? ஒரு பொண்ணு இப்படி நர்த்தனம் ஆடிட்டு இருக்கும், ஏதோ ஒரு கரணம் காமிக்கும். அதெல்லாம் மெட்டலர்ஜில ரொம்ப வசதி. அதுக்கு கீழே வந்தேன்னா அவ they had an art. It was called the dhokra art ன்னு பேர். அந்த dhokra ஆர்ட்ல எப்படின்னா காஸ்ட் அயர்ன், அதை வச்சு ட்ரைபல் பீப்புள் ஐடல்ஸ் பண்ணுவா. அந்த ஆர்ட் அப்படியே சத்தீஸ்கட்ல இப்ப பண்ணிட்டு இருக்கா, தோக்ரா ஆர்ட்னு பேர். இன்னொன்னு அவ என்ன பண்ணுவானா, கொஞ்சம் போர் அடிக்கிறதோ இல்ல, சரி, இப்ப என்னன்னா கண்ணாடி பண்ணணும். கண்ணாடிக்கு என்ன பண்ணுவானா, மெட்டல் எடுத்துப்பா, ஷீட். இப்ப நம்ம என்ன இந்த பிசிக்ஸ்ல படிப்போம், மாலிபிலிட்டி, டக்டிலிட்டி, என்னென்னவோ யூ கேன் டிரா இன்டு வயர் ஷீட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வச்சுட்டு தேப்பா, அந்த மெட்டலை தேய்ச்சிண்டே இருப்பா. You should forcefully keep on rubbing it in a certain organized way at a certain pace. அப்படி பண்ணிண்டே இருந்தேன்னா அந்த மெட்டல் கண்ணாடி ஆயிடும். அந்த கண்ணாடி டெக்னிக் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல பண்ண ஆரம்பிச்சா. அது அப்புறம் ஏதோ க்ஷீணிச்சு போயிடுது. அந்த ஆர்ட்ட கத்துண்டு வந்தவா 2000 வருஷமா தெற்கு பாரதத்துல ஆரன்முளால கண்ணாடி பண்ண ஆரம்பிச்சா. ஆரன்முளா கண்ணாடின்னு பேர். இதுக்கு ரொம்ப விசேஷம், யுனெஸ்கோ டேகே இருக்கு. அந்த ரொம்ப விலை, நீங்க ஏதோ சின்ன இத்தினூண்டு எங்கேயாவது இருக்கும், ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் இருக்கும், இவ்வளவுதான் அந்த கண்ணாடியே இருக்கும். ஆனா அது என்னன்னா, இட் இஸ் நாட் த மிரர், டிபிக்கல் மிரர். இட் இஸ் ஆக்சுவலி த மெட்டல் which has been polished to be a mirror. அது இந்த ஊர்ல கிடைக்கும், ஆரன்முளா கண்ணாடி. சுவாமி பெருமாள் வந்துடுறேன், இப்ப பெருமாளுக்கு வந்துடுறேன். என்னன்னா திருக்குறளப்பன், பாம்பனை அப்பன். இப்ப நான் மேலெல்லாம் போகும்போது ஒரு நதி சொன்னேன், பாரத புழான்னு பேரு. இப்ப இங்கெல்லாம் நீங்க வந்தெல்லாம் ஒரே நதி, பம்பைன்னு பேரு. பம்பா சம்ஸ்கிருதத்துல பம்பா, ஆனா தமிழ் மலையாளத்துல எல்லாம் பாபா எல்லாம் மாத்தி சொல்ல பம்பை. பம்பைன்னு என்ன, பம்பா தான். இல்ல சுவாமி, ராமாயணத்துல ஒரு பம்பா வருதே, அது பம்பா சரோவரம், இட் இஸ் a லேக். அங்கதான் சபரி இருந்தா. இது பம்பா நதி. இந்த சபரி வேற, அது சபரி 1, இது சபரி 2. அது பம்பா 1, இது பம்பா 2. அந்த சபரி மோட்சத்துக்கு போயிட்டா, இந்த சபரியும் போயிருப்போம். அங்க முன்னாடி இருந்தது பம்பா சரோவரம், இது பம்பா ரிவர். குழப்பிக்க கூடாது. இந்த பம்பா நதிக்கரையில் இருக்கக்கூடிய பெருமாள் பாம்பனை அப்பன், பம்பா அணை அப்பன். அடுத்தது பத்மாசினி தாயார். இங்க பெருமாள் வந்து திருவாய்மொழியை செவியார கேட்டாராம். அயோத்தியாவில் ராமாயணத்தை மிதிலை செல்வி திருவயிறு உலகுய்ய வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான்னு குலசேகராழ்வார் எடுத்தது போலே, அயோத்தியால எப்படி ராமர் ராமாயணத்தை லவகுஷால் மூலமாக ஸ்ரவணித்தாரோ, அதுபோலே நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை ஸ்ரவணித்த ஊர் திருவாரன்விளை. அடுத்தது கிருஷ்ணர் தன்னுடைய சொந்த மாமாவா இருந்த கம்சனை வதம் பண்ணிட்டார். பிற்காலத்துல தோணித்தாவ அம்மா சொன்னா, என்ன இருந்தாலும் he is my brother, you should have not killed. नहीं मम्मा, वो बहुत एंटी सोशल था, फिर भी बेटा तुम्हें ऐसा नहीं करना चाहिए था கிருஷ்ண அப்படின்னா. சரி, கிருஷ்ணன் சொன்னார், சரி நான் வந்து இதுக்கு ஒரு பிராயஷ்சித்தம் பண்ணணும்னு மாமாவை கொன்னுட்டதுக்காக பிராயஷ்சித்தம் மேற்கொண்ட க்ஷேத்திரம் திருவாரன்விளை. பெருமாள் பார்த்தசாரதியாக காட்சி கொடுப்பார். முந்தா நேத்தி சாயங்காலம் ஒரு 7:30 மணிக்கு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கோ? திருப்பார்த்தன் பள்ளி பார்த்தசாரதி, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி,
திருவாரன் விளைங்கிற ஆரன்முளா பார்த்த சாரதின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அது இந்த பெருமாள். என்னன்னா இந்த ஊர்ல ஒரு சரித்திரம் உண்டு. இந்த ஊர்ல இந்த போட் ரேஸ்ன்னு வைப்பா. நீங்க கேரளால கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல. நீளமா இருக்கும் அந்த போட். 2 பக்கமும் மனுஷன் இப்படி 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 என்ன ஸ்பீடுல அவ ஓட்டுவா. அதுல ஒரு 50 பேர் 60 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்படி ஓட்டுவா. அந்த போட்டுக்குள்ள ரேஸ் இருக்கும். எல்லாம் நீங்க போட் ரேஸ் பார்க்கலாம். அதுக்கு ஒரு சரித்திரம் உண்டு. என்னன்னா இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு மாங்காட்டு நம்பூத்திரின்னு ஒருத்தர் வருவர். அவர் ஒரு நாள் வந்து தன்னுடைய சொந்த கிராமத்தை விட்டு இந்த ஊருக்கு குடியேற வேண்டும் என்பதற்காக வந்தார். ஏனைய கிராமத்து மக்களால தாழ முடியவில்லை. எப்படியாவது இவரை தடுக்கணும்னு நிறைய போட்டுல இவரை பின்தொடர்ந்து வந்தா தடுக்கணும்னு. அப்ப பெருமாள் ஒரு சிறுவனாக வந்து ஒரு போட்டுல ஒரு படகுல ஏறி அவர்களோடு போரிட்டு இவர்களை மீட்டு எடுத்து வந்தார். அதனுடைய ஞாபகார்த்தமா தான் இன்றளவும் அந்த போட் ரேஸ் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த பெருமாள் சரித்திரத்தோட சம்பந்தப்பட்டது. 6 முழா 6 கட்டைகளை வச்சு ஒரு படகு உருவாக்குவா. அதனால 6 முழா சேர்ந்து ஆரன் முழா அப்படின்னாச்சு. இந்த பெருமாளுடைய க்ஷேத்திரம் பிரணவச்சித்த பரத்வ விமுகமாகும் ஆனந்த விருத்தியில் நீன்கரிலே மலரடி போதுகள் என்னெஞ்சத்து எப்பொழுதும் இருத்தி வணங்க பலரடியார் முன்பு அருளிய பாம்பனையப்பன் அமர்ந்து உரையும் மலரின் மணிநெடுமாடங்கள் நீடுமதில் திருவாரன் விளை உலகம் அளிப்புகள் நம்மேல் வினை ஒன்று நிலாக்கெடுமே அப்படின்னு ஆழ்வாருடைய நம்மாழ்வாருடைய பாசுரம். இது 88வது திவ்யதேசம்.